இடமூலம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து உரையாடுவதற்காக நம்முடன் திரு சுவாமி அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். இன்னைக்கு திராவிட பேரரசன், தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதன் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு உளுத்தம் பருப்புகளுக்கும் கால் பண்ணி ஹலோ வணக்கம், நான் தலைவர் பேசுறேன், என்ன பண்றீங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காரு. அது என்ன மாதிரியான நிகழ்வு? இது ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விமர்சிச்சுட்டு இருக்காங்களே, எப்படி பாக்குறீங்க? 4 ஆண்டுகளாக இதை செஞ்சுருக்கலாமே, ஏன் செய்யல? ஓ, இதை நான் பலமுறை இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கேன். என்னென்னா, அண்ணா அறிவாலயத்துக்குள்ள பிரசாந்த் கிஷோர் உருவாக்கல கால் மேலே கால் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாப்புல. யார்கிட்ட? நம்ம ஸ்டாலின்கிட்ட. ஓ, 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இந்த கட்சிக்காக உழைத்த உடன்பிறப்பான உளுத்தம் பருப்பு பார்த்தீங்கன்னா அவனால் போக முடியாது. ஆமாம், அறிவாலயத்துக்குள்ளே போக முடியாது. இதான் உண்மை. சரியா? ஒரு பச்சையான ஒரு உண்மையை சொல்கிறேன். திமுகவை எதிர்ப்பது அப்படின்றது என்னுடைய ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, நாளையே நான் திமுகவை ஆதரிக்கிறேன்ற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறேன்னு வைங்களேன். ஓ, முதல்ல என்னை கொண்டு போய் அங்கே நிறுத்துவாங்க. சூப்பர். அது 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இந்த கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. இத்தனை ஆண்டுகள் கடுமையாக எதிர்த்த ஒரு நபர் நமக்கு ஆதரவாக வராருன்னா அவரை கூட்டு போய் நிறுத்துவோம். நீங்கள் பாருங்க, வேற என்ன சொல்ல முடியும்? இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை, எதிரிகளை அரவணைப்பது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடையாதுங்க. இது ஒரு கப்பித்தனமான ஒரு எண்ண ஓட்டம். சரியா? உதாரணம் சொல்கிறேன். எத்தனையோ பத்திரிகையாளர்கள் திமுகவுக்காக, அதாவது பத்திரிகை தர்மம் அப்படின்றதே மறந்துட்டு திமுக சொம்பாவே மாறி திமுகவுக்காக எவ்வளோ முட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவும் தரான். அவனுக்கு என்ன, இப்போ ஸ்டாலின் மேலே பெரிய பாசம், இந்த உதவாநிதி மேலே பெரிய பாசமா, இந்த இன்பநிதி மேலே பெரிய பாசமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனை ஒருத்தருக்கும் திராவிட இயக்கம் அப்படின்றதோடைய மிகப்பெரிய அடையாளமாக அவன் திமுகவை பார்க்குறான். தெரிஞ்சோ தெரியாமலையோ அது போய் ஒரு குடும்பத்தில் சிக்கிடுச்சு. சரியா? ஆனாலும் நம்மளால் விட்டு கொடுக்க முடியல, இந்த இயக்கத்தை விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடிய எவ்வளோ பேர் இருக்கான். இவன் யார் வீட்டுக்காவது சென்று இவர் அங்கீகாரம் கொடுத்துருக்குறார். மாறாக ரங்கராஜ பாண்டே வீட்டுக்கு போகிறார். அவங்க அப்பா இயற்கை எய்திய பொழுது வருத்தம் தெரிவிப்பது அல்லது ஆறுதல் தெரிவிப்பதற்கு அவர் போகிறது அப்படின்றது இதில் என்ன தப்புங்க இருக்குது? ஆனால் அவர் வீட்டுக்கே நீங்கள் போகிறீங்கல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு திமுகவுக்காக நின்ற ஏதாவது ஒரு பத்திரிகையாளர்களுடைய வீட்டுக்கு இல்லத்திற்கு நீங்கள் போயிருக்கீங்களா? அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அங்கீகாரத்திற்காக அலையிறீங்க. அதுவும் யார்கிட்ட அலையிறீங்க? நீங்கள் யாரை வந்தேறி என்று சொல்கிறீர்களோ, யாரை 3% ஆட்கள் என்று சொல்கிறீர்களோ, யாரை அவாள் இவாள் என்றெல்லாம் பேசுகிறீர்களோ அவர்களுடைய அங்கீகாரத்திற்காக அலைகிறீர்கள். வேற என்ன எடுத்துக்க முடியும்? எஸ்.வி. சேகருடைய தந்தையுடைய பெயரில் தெருவை அறிவிக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு திமுக முன்னோடியுடைய பேரில் ஏதாவது ஒரு தெருவை அறிவிச்சிருப்பீர்களா இந்த 4 ஆண்டுகளில்? ஓகே, ஏன் அவங்களுடைய அந்த அங்கீகாரத்துக்கு எதிர்க்க அலையிறீங்க? அவங்க வேண்டாம்னு சொல்லி, ஏன்னா முந்தானத்துக்கே நீதி கட்சியுடைய ஆண்டு விழாவோ அது ஒன்று நான் பிராமின் மூமெண்ட் அப்படின்லாம் போடுறீங்க. அதாவது பிராமணர்கள் அல்லாத இயக்கம் என்று உருவான நீதி கட்சி அப்படின்னு பெருமையாக பேசக்கூடிய நீங்கள் ஏன் பிராமணர்களுடைய அங்கீகாரத்துக்கு அலையிறீங்க? இல்லை, எல்லாரையும் அரவணைத்து செல்றாரு. எல்லாரையும் அரவணைத்து செல்வது வேற. அப்போ எல்லாரையும் அரவணைங்க, எல்லாரையும் அரவணைங்க. ஏன் நீங்கள் வாக்கிங் போகும்போது என்றாம் தான் வருவாரா? ஏன் ஒரு தலித்து நண்பர் வரக்கூடாது அவங்க கூட? எதிர்ச்சியா நடக்கிறதுலாம் அரசியல் எதிர்ச்சியாலாம் இல்லை, இதெல்லாம் எதிர்ச்சியா திட்டமிட்டு நடக்குது. சரியா? இப்போ இது ஒரு ஒரு அரசியல் அப்படின்னே வச்சுக்கோமே. நம்முடைய கேள்வி, நீங்கள் சொல்லக்கூடிய பிராமண எதிர்ப்பு, நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த பிராமணர்கள் அல்லாதோர் முன்னேற்றம் அப்படின்றதெல்லாம் எங்கே கொண்டு வந்திருக்கீங்க? அவன் குடும்பத்தை வளர்த்துருக்க, அவ்வளோதானே. இதுக்கு எதுக்கு இந்த உருட்டிக்கிட்டு இருக்க உட்காந்து? இல்லை, தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ச்சி பாதையில் போயிருந்தா அது காரணம் நம்ம ஸ்டாலின் ஐயா தான். ஸ்டாலினையும் மீறி திமுகவையும் மீறி வளர்ச்சி பாதையில் தமிழகம் இருக்கிறது. சரியா? நீ என்ன பண்ண? இந்த வளர்ச்சி பாதையில் இந்த தமிழகம் சென்று கொண்டிருப்பதற்கு உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? நீ என்ன செய்தாய்? எதுவும் கிடையாது. சரியா? நீ இல்லாமல் இருந்தால் இன்னும் ஒரு 8 கால் பாய்ச்சலில்
முன்னாடி போயிருக்கும் தமிழகம். நீ இருந்ததுனால இவ்வளவு இடர்பாடுகள், இவ்வளவு பிரச்சனைகள், இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் தாங்கி கொண்டு தமிழகம் இதை சாதித்திருக்கிறது அப்படின்னா உன்னையும் மீறி சாதித்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். இதை எப்படி உன்னுடைய சாதனைன்னு சொல்லுவேன்? தமிழக மக்களுடைய சாதனை இது. அப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறு திரும்ப கூட கிள்ளி போடலன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா என்ன? அது அதாவது அதுக்கான தகுதி அவருக்கு இருக்கா? எதையாவது உருப்படியாக இந்த 4.5 ஆண்டுகளில் அவர் செய்திருக்கிறாரா? நம்ம எச் ராஜா அவர்களே சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் இஸ் மோர் தென் டேஞ்சரஸ் கருணாநிதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சபரிமலை இது இருக்கு சீசன். ஆமாம், கார்த்திகை மாதம். ஆமாம் வந்துருச்சு. இப்போ இந்த பம்பையில் போய் நீங்கள் போய் குளிச்சிங்கன்னா மூளை காய்ச்சல் வரக்கூடிய அளவுக்கு அங்கே கிருமிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆமாம், கேரளா அரசு கூட தடை விதிச்சிருக்கு. தடை விதிச்சிருக்காங்க. ஆமாம். இப்போது அந்த கிருமி இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கேரளான்னு சொல்வீங்களா? இல்லை, அது எப்படிங்க? அது எப்படி அந்த கிருமி வந்து ஒரு பெருமையா? அப்போ ஸ்டாலினை கிருமின்றீங்களா? வேற என்ன சொல்ல முடியும்? திராவிட கிருமி சொல்லலாமா? திராவிட கிருமி இதெல்லாம் ரொம்ப அதிகம் இல்லைங்களா? இல்லை, அதுக்கெல்லாம் கூட வர்த்து கிடையாதுன்னு வைங்க, ஒரு கிருமி. சரியா? இவ்வளவுதான் இந்த குடும்பம். வேற என்ன இருக்க முடியும்? மோர் டேஞ்சரஸ் என்ன டேஞ்சர்? நீ வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய குடும்பத்துடைய தனிப்பட்ட சுயநலத்திற்காக நீ அதையெல்லாம் நீ ஊக்குவித்து கொண்டிருக்கிறாய். சரியா? இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் இதில் பெருமையாக வேற வந்து ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதியே ஒரு இத்துப்போன பீஸு. அது இத்துப்போன பீஸுன்னு தெரிஞ்சதுனால தான் மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீ செயல்படாத எம்எல்ஏவாக இருந்து தொலைஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்லி கருணாநிதி சாகும்பொழுது ஒரு செயல்படாத எம்எல்ஏவாக தானே செத்தார், இன்னும் முதலமைச்சராக செத்தார். இல்லை, நீங்கள் எப்படி சொன்னாலும் இன்றைக்கி ஸ்டாலின் வந்து அவ்வளவு வயதுலேயும் கூட இவ்வளோ வயதானும் கூட உடல் பிரச்சனைகள்லாம் வச்சுட்டும் கூட அவர் இன்றைக்கு டெய்லியும் உடன்பிறப்புகளுக்கு கால் பண்ணி நலம் விசாரிக்கிறாரு. பூத் லெவல் ஒர்க்லாம் எப்படி? ஸ்டாலினுடைய உடல் பிரச்சனை என் பிரச்சனை கிடையாது. ஸ்டாலினுடைய உடல் பிரச்சனை என் பிரச்சனையா? இல்லை, இருந்தாலும் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கார் இல்லையா? அதில் எனக்கு என்ன இருக்குது? நீ ஆக்டிவாக இருந்தா என்ன, இல்லைனா எனக்கு என்ன? எனக்கு முதலமைச்சர் செயல்பட்டாரா என்றால் செயல்படவில்லை. சரியா? நீ உடன்பிறப்புகளுக்கு பேசாமல் போ, எனக்கு என்ன வந்தது? உன் கட்சிக்காரன்ட்ட நீ பேசாமல் போய் அதனால எனக்கு என்ன பயன்? உன் கட்சிக்காரன்ட்ட நீ பேசுறதுனால அவனுங்க திருட்டுத்தனம் செய்யறதுல நிறுத்த போகிறாங்களா, ரவுடித்தனம் செய்யறது நிறுத்த போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. அவர் ஆக்டிவாக இருக்கார், அவரை இருந்துட்டு போ. இல்லை, ஸ்டாலின் எதுவுமே செய்யலைன்றீங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு 1 லட்சம் கோடி கிட்ட முதலீடெல்லாம் நாங்கள் மொத்தமாக ஈர்த்திருக்கிறோம் சொல்கிறாங்க. இல்லை, எங்கள் ராஜா டிஆர்பி ராஜா சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்படின்னா அவன் வளர்ந்து கிட்டவன் என்னன்னாலும் வளருவான் சொல்கிறாங்க அப்படின்றீங்களே. அது எழுத்தளவில் வந்ததா? சரி, எழுத்தளவில் வந்தது, செயல் வடிவில் வந்ததா? இது எதுவுமே இல்லையே. சொல்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, இதெல்லாம் கூடாது. செயல் வடிவில் அங்கே இருக்கணும்ல. நீ கேட்குறாங்க, ஒரு சாதாரண ஜோலார்பேட்டையில் போய் நான் பேசுகிறேன், ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஜோலார்பேட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா தேவராஜன் என்பவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார், திமுக சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 1000 சதவீதம் வாக்குகள் வித்தியாசத்துக்கு தான் வெற்றி பெற்றிருக்கிறார். சரியா? கேசி வீரமணி தோக்குறாரு. சரியா? இப்போ நீங்கள் போய் அந்த மக்கள்கிட்ட போய் பேசும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, சும்மா ஒரு சர்வே அப்படின்னு போகிறோம். அப்போ அவங்க பேசும்பொழுது சொல்கிறாங்க, வீரமணி அண்ணன் வராருங்க, நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் வராரு. ஒரு திருமணம்னா அங்கே இருக்காரு, 5000 ரூபாய் மொய் எழுதிட்டு போகிறாரு. ஒரு ஏதோ ஒரு துக்க நிகழ்வு அப்படின்னா அங்கே உட்காந்துருக்காரு, இறுதி வரைக்கும் உட்காந்துருக்காரு, எல்லாத்துக்கும் வராரு. அவர் இருந்த பொழுது எங்கள் தொகுதியில் 50,000 ரூபாய் தாலிக்கு தங்கம் வந்துச்சுங்க. தாலிக்கு தங்கம் 50,000 ரூபாய் வந்துச்சு. சரியா? எங்கள் வீட்டு ஆயாவுக்கு முதியோர் பென்ஷன் அந்த பணம் வந்துருச்சுங்க. இதை தவிர்த்து எங்கள் பிள்ளைங்க சைக்கிளை போக தரமான சைக்கிள் இருந்ததுங்க. இன்றைக்கி இருந்த மாதிரி கிடையாதுங்க, தரமான சைக்கிள் இருந்ததுங்க. லேப்டாப் எங்கள் பசங்களுக்கு கிடச்சிதுங்க. இது எல்லாமே கிடைத்தது. இன்னைக்கு இது எதுவுமே இல்லை. மாதம் 1000 ரூபாய் தராங்க, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நீ நிறுத்திட்டு இந்த 1000 ரூபாயை கொடுத்துட்டு நீ ஒப்பேற்றணும்னு பார்க்குற.
அப்போ அவங்க கேட்குறாங்க, இவர் ரவுடிங்க. இந்த தேவராஜ் சொல்கிறாங்க, அவர் ரவுடிங்க, முழுக்க முழுக்க ரவுடித்தனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். 1000 ஓட்டில் அந்த மனுஷன் தோக்கடிச்சிட்டுமே நாங்கள் வருந்துறோம்ட்டு. இப்போ எழுதி வச்சுக்கோங்க, ஜோலார்பேட்டில் கேசி வீரமணியன் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் அவர் தான் ஜெயிக்க போகிறாரு. அவர் வாக்கு பிரச்சாரத்துக்கே போகலனாலும் அவர் தான் ஜெயிப்பார். நீங்கள் என்ன சொன்னாலுங்க இந்த பக்கம் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, 45% ஓட் பேங்க் இருங்க, அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறான்னு சொல்கிறாங்க. அதாவது ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஊருக்குள்ளே எல்லாம் பேசிப்பாங்க. இந்த ஊர் யார்? இந்த ஊர் யார்? மக்களா? ஓ, அப்போ மக்கள் இல்லைங்களா அந்த ஊர்? அவர் வேற யார் பேசிக்கிறாங்க? இல்லை அதான் ஊர். நீங்கள் இப்போ அவங்களே பேசுறது நிறுத்திட்டாங்களே. இப்போ நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா இவங்க பேசிட்டு இருந்தாங்கல்ல, நாங்கள் பெரிய கூட்டணி, பிரம்மாண்ட கூட்டணி, எங்களோட கூட்டணி எண்ணிக்கை என்பது அப்படியே மிகப்பெரிய அளவில் இருக்குது. இன்றைக்கி ஏன் 5 பேரை வந்து நியமிக்குது காங்கிரஸ்? ஏன் அவசரமாக நியமிக்கிறேன்னு சொல்கிறாங்க? ஓ, தேர்தல் எப்போ வரப்போகுது? ஏப்ரலில். ஆமாம், ஏப்ரலில். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? ஏப்ரலில் வரக்கூடிய தேர்தலுக்கு நவம்பர் மாதமே இவர்கள் 5 பேரை நியமிக்கிறார்கள் அப்படின்றது ஏன் நடந்திருக்கா? எதுக்காக செய்கிறார்கள் என்றால், இவங்க காங்கிரஸ் தாவி போகுதுன்றது பயந்துக்கிட்டு பிடிச்சி வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. சரியா? ஏன் ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி நாங்கள் இந்த காரணத்திற்காக இந்த ஆட்சியை ஆதரிக்கிறோம்னு சொல்கிறோம், பாஜகவை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறோம், கம்யூனிஸ்ட் ஓப்பனாக சொல்கிறாங்க பாஜக உள்ளே வந்துடும் என்பதை தவிர்த்து நாங்கள் திமுகவை ஆதரிக்க வேண்டிய அவசியமே வேறு எதற்கும் இல்லை. சொல்கிறது யார்? கம்யூனிஸ்ட். ஓகே. பாஜக உள்ளே வரணுமா கூடாதான்னு முடிவு பண்ணக்கூடியது யார்? முடிவு பண்ண வேண்டியது யார்? மக்கள். அப்படின்ற நிலையில் நீ இந்த ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தப்பை குறை கூற வேண்டிய இடத்துல இருக்க. ஆமாம், சரியா? அது எடுத்து காட்டக்கூடிய இடத்துல இருக்க நீ. அதற்குத்தான் மக்கள் உனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக. சரியா? அப்படின்னும் பொழுது அது எப்படி நீ பாஜக மேலே பழிய போட்டு அந்த கடமையில நீ தவறுவ? இருந்தாலும் அவர்கள் எல்லாம் அதே கூட்டணியில் தானே இருக்காங்க. ஏங்க பாஜக வருது வரலன்றது மக்கள் முடிவு பண்ணக்கூடியது. அதை விட்டுருங்க. ஒன்றை எதுக்கு ஓட்டு போட்டு அனுப்பினாங்க? 4.5 ஆண்டுகள் இந்த அரசாங்கத்துடைய தவறுகளை சுட்டிக்காட்ட நீ தவறி இருக்கிறாய். ஆனால் மக்கள் உன்னை எதற்காக வாக்களித்து அனுப்பினார்கள்? இதை நீ சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அனுப்பினார்கள். உன்னுடைய கொள்கை, உன்னுடைய சித்தாந்தம் அதைத்தானே சொல்கிறது. யார் ஆட்சியில் இருந்தாலும் தவறு செய்தால் நாங்கள் அதை சுட்டி காண்பிப்போம் அப்படின்னு தானே உங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை தானே செல்வி ஜெயலலிதா இருந்த பொழுதும் கருணாநிதி இருந்த பொழுதும் நீங்கள் கடைபிடித்தீர்கள். அதை ஏன் இப்பொழுது கடைபிடிக்க மறுக்கிறீர்கள்? இவ்வளவுதான் கேள்வி. இதற்கு பதில் இருக்கான்னா பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்றத ஏற்றுக்க முடியாது. அது உள்ளே வரணுமா கூடாதான்னு முடிவு பண்ண வேண்டியது மக்கள் தான், நீ கிடையாது. அப்போ எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் விலை போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? புரியல. எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் விலை போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய நடவடிக்கை இருந்தாலும் அவர்கள் மக்களுக்காக இல்லைன்னா எதை வைத்து இல்லைன்னு சொல்கிறீங்கன்றத சொல்லுங்க, வெளிப்படுத்துங்க. இல்லை, சாம்சங் போராட்டத்தில் கூட எதிர்த்து தான் பேசினாங்க. ஸ்டாலின் எங்கே பேசினாங்க? தூய்மைப்பணியாளர்களுக்கு ஆதரவாக எதிர்த்து பேசினாங்க. சாம்சங் போராட்டத்தில் கடைசியில் தானே வந்து பேசுகிறீங்க. அதுவும் ஒப்புக்கு பேசிட்டு போகிறீங்க. இனி வரைக்கும் அதோடைய நிவாரணம் அந்த மக்களுக்கு அந்த அந்த சாம்சங் ஊழியர்களுக்கு போய் சேரலையே. இல்லை, தூய்மை பணியாளருக்கு ஆதரவாக போராட்டத்தில் நின்னது கம்யூனிஸ்ட் கட்சி தானே. சரி, அந்த போராட்டத்தினால என்ன கிடச்சிச்சு? அவன் பக்கத்து தெருவில் கூலி படத்தை பார்த்து தானே அவன் போனான். உதவாநிதி, நீ என்ன பண்ண முடிஞ்சிச்சு? வெக்கம் இல்லையா? மானம் இல்லையா? சரி, நீங்கள் இந்த மாதிரி நான் இங்கே நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கே பார்த்துட்டு போறியே, நீ திரைப்படத்தை பார்த்துட்டு போறியே, உனக்கெல்லாம் நான் ஆதரவு தெரிவிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பாஜக உள்ளே வந்துடும்ன்ற கதையை நீ சொல்லுவியா? அப்போ மக்களை நீ குறைச்சி எடை போடுறியா? இல்லை உனக்கு வாக்களித்த மக்களுக்காக நீ பேச மறுக்கிறியா? எது அப்படின்றத நீ தான் தெளிவுபடுத்தணும். இல்லை, இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னாக்க அவர் நம்ம ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வரணும், அதற்காக நாங்கள் எங்களுக்கு அதிகாரத்தெல்லாம் பங்கு தேவையில்லை, நான் ஸ்டாலின் ஆட்சி அமர்ந்து நாங்கள் தயாராகணும்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே. அப்படின்னா அந்த கூட்டணி அவங்க ஏற்றுக்கிட்டு இந்த கூட்டணி வெற்றி பெற வைக்க தானே உதவுறாங்க. அவங்க யாருமே இந்த கூட்டணி விட்டு வர வேண்டாம் தான் நான் சொல்கிறேன். நீ அங்கேயே இருந்துன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா இந்த கூட்டணியுடைய தொங்கு சதைகளாகத்தான் இவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். இவர்கள் கூட்டணி கட்சிகளாக பார்க்கப்படவில்லை. இவர்கள் திமுகவுடைய தொங்கு சதைகளாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். அப்படித்தான் பார்க்கப்படுவார்கள். சரியா? நீ அங்கேயே இரு. உன்னுடைய முக்கியத்துவம் என்ன என்பதனை மக்கள் அந்த அங்கீகாரம் கொடுக்குறாங்க இல்லையா? இந்த தேர்தல் வரும்பொழுது நீ என்னன்றதை காட்டுவாங்க.
நீங்க இடையில இப்ப சொன்னீங்க 5 பேர் கொண்ட குழு வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை பத்தி நீங்க பேசுனதால ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். செல்வ பெருந்தகை வந்து லண்டனுக்கு பயணப்படுவதாகவும், அங்க லண்டன்ல இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் கணக்கு குழு உறுப்பினர்களை வந்து சந்திக்க போறதாகவும் தகவல் வருது. ஏன்னாக்கா இவர் வந்து தமிழ்நாடு சட்டசபையினுடைய பொது கணக்கு குழு தலைவராக இருக்கிறார் செல்வ பெருந்தகை. இவர் வந்து ஒரு 11 பேர் கொண்ட எம்எல்ஏக்களோட லண்டனுக்கு பயணப்பட இருக்கிறார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் 5 மாசம் இருக்கு. இந்த காலகட்டத்தில் போறாருன்னா எவ்வளவு உழைக்கிறாங்க இல்ல, பாருங்க அதுக்கு ஒப்புதல் தமிழ்நாட்டுக்காக. கொடுத்துட்டாங்களா? இல்ல ஏதோ நிறுத்தி வச்சிருக்கிறதா அப்பாவும் சொல்லியிருக்காரு. அப்ப ஏன் நிறுத்தி வைக்கணும்? 6 மாசம் முன்னாடி கேட்டிருந்தா உனக்கு கொடுத்துருப்போம். இப்ப கேட்டேன்னா எப்படி நான் கொடுக்க முடியும்? என்னங்க தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்காக இங்க இருந்து டெல்லிக்கு இது அதுதான் நான் லண்டன் போக சொல்றேன். போறாரு. செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர்ல என்ன கிழித்திருக்கிறார்? எதுவும் கிடையாது. நீ ஸ்ரீபெரும்புதூர்ல எதுவும் கிழிக்கல. நீ இங்கேருந்து லண்டன்ல போய் அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்து நீ கிழிக்க போறியா? நீ இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீ லண்டன் போய் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரை கேட்டாலே அவன் சொல்ல போகிறான். இல்ல கடைசி ஒரு 5 மாசத்துலயாவது மக்களுக்கு நல்லது பண்ணலாம்னு ஒரு நல்ல எண்ணத்துல போறாரு. என்ன நல்லது பண்ண முடியும்? சரி, நீ லண்டன் போயிட்டு வர, லண்டன் போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரேன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. இங்கேயே காசு இருக்கு. இல்ல அத காரணம் காட்டி தான் நிறுத்தி வச்சிருக்காங்களாம். அதுதான் காசு சொல்றேன். இல்லைன்னு சொல்லி. உனக்கு டிக்கெட் வாங்கவே காசு இல்லைன்றாங்க. ஏன்னா முதலமைச்சருடைய தனிப்பர பிரயாணங்களுக்கு காசு இருக்கு. ஓ. இவங்க போடக்கூடிய வழக்குகள் டுபாக்கூர் வழக்குகள். நான் ஒரு வழக்கு போட்டிருக்கேன் இந்த மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக, இந்த டிஜிபி நியமனம் சம்பந்தமா. இப்போ இன்னும் 2-3 நாள்ல அது வரப்போகுது திருப்பி ஹியரிங்க்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா முகுல் ரோத்கியை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ம். 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்க அவருக்கு. ஓ. யார் வீட்டு பணம்? நம்ம வீட்டு பணம். ஓகே. நாட்டு மக்களுடைய பணத்தை செலவு செய்வார்கள். இதற்கெல்லாம் செலவு செய்வதற்கு உனக்கு பணம் இருக்கு. தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய அந்த சம்பள உயர்வை கொடுப்பதற்கும் அவர்களுடைய பணி நிரந்தரம் என்பதனை ஊர்ஜிதப்படுத்துவதற்கும் உங்களால் முடியல. ஓகே. எத்தனை அரசியல் பள்ளிகளுங்க மின்சார கட்டணம் கட்டாம மின்சார வாரியம் அவங்களுடைய அந்த துறை என்ன செஞ்சிருக்கு? நிறைய அரசு பள்ளிகளுக்கு நான் கரண்ட்டை கொடுக்க முடியாது. கரண்ட் இல்லாமல் நிறைய பள்ளிகள் இயங்கிட்டு இருக்கு இப்போ, தெரியுமா? ஓகே. ஏன்னா கட்டணம் கட்டல, அதுக்கு வசதி இல்லை, பணம் இல்லை. இதை எப்படி எடுத்துப்பீங்க? இல்ல இதுதான் இன்றைய ஆட்சியாளர்களுடைய லட்சணம். அது ஓகே. அப்போ ஒரு நெல் கொள்முதல் செய்வதற்கு பணம் இல்லைன்றீங்க. ம். ஏன்னா நீங்கள் மொத்த லாரியும் வந்து ஒரே கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துட்டீங்க. இந்த ஒரே கான்ட்ராக்டர்கிட்ட நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த ஒரே கான்ட்ராக்டர் அவன் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இது கொடுக்குறான். ஏன்னா அவன்கிட்ட அவ்வளோ லாரி இல்லை. சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு. சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறான். அவன்கிட்ட அவ்வளோ லாரி இல்லை. அப்போ சப்கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவன் நான் ஏன்டா உனக்கு சப்கான்ட்ராக்டாக வரணும்? எங்கள்கிட்ட தானே நேரடியாக வாங்கிட்டு இருந்தாங்க. ஓ. உனக்கு எதுக்கு நான் லாபம் தரணும்? என் ஊரில் என்னுடைய மக்களுடைய நெல்லை கொண்டு போய் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் ஒரு லாரியை வாங்கியிருக்கேன்னா அதை என்னுடைய மக்கள் எனக்காக பண்ண போகிறாங்க, சரியா? நீ எங்கேயோ இருக்க, தஞ்சாவூரில் இருக்கக்கூடியவனுக்கு திருப்பூரில் இருக்கவன நீ கூட்டு வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குற. கிறிஸ்டியா எவனோ ஒருத்தனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்க, அவனுக்கு எதுக்கு நான் சப்கான்ட்ராக்டாக போகணும்? சரி, நீங்கள் வந்து நெல் கொள்முதல் பண்ணு சொல்லிட்டு மாநில அரசு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனால் நம்ம ஸ்டாலின் அரசு என்ன சொல்லுதுனாக்க மத்திய அரசு வந்து அந்த ஈர நெல்லை கொள்முதல் பண்ணுவதற்கு அந்த ஈரப்பதத்தை உயர்த்துவதற்கு அனுமதிக்கு மறுக்குதுன்னு அப்படி இவங்க சொல்றாங்க. சரி, பாஜக காரங்க ஈரப்பதம் ஏன் வந்தது? கேள்வி, ஈரப்பதம் ஏன் வந்தது? மழை வந்தது, ஈரப்பதம் வந்து. அப்போ மழை வரத்துக்கு முன்னாடி கொள்முதல் பண்ணிருக்க வேண்டியதானே? நீ ஏன் ரோட்டில் போட வச்ச? நீ ஏன் இது டார்பாய்? அவங்க டார்பாய் போட்டு மூடுறாங்க, நீ எதுவும் பண்ணல. டார்பாய் கூட நீ வாங்கி தரல, அவங்க டார்பாய் போட்டு மூடுறாங்க. அப்போ அவங்க டார்பாய் போட்டு மூடுற அளவுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீயே வாங்காமல் வச்சுருந்த, நீயே கொள்முதல் பண்ணாமல் வச்சுருந்த. ஒரே காரணம் தான், என்னென்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஒருத்தனுக்கு மட்டும் தான் கொடுப்போம்னு நீ கொண்டு போன. அந்த ஒருத்தனுக்கு மட்டும் வரத்துக்கு லாபம் ஈட்டுவதற்கு நாங்களெல்லாம் ஏன் உழைக்கிறோம்னு மற்றவங்கெல்லாம் கேட்குறாங்க. கேள்வி நியாயமான கேள்வி தானே? அப்போ இது கையூட்டு, லஞ்சம், ஊழல், இந்த பிரச்சனை சார்ந்த ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டால் பாதிக்கப்படுறது யாரு? விவசாயிகள். இது எந்த விதத்தில் நியாயம்? சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். நீங்கள் சொன்னீங்க முகில் ரோஹத்கிக்கு வந்து 1 கோடி ரூபா கட்டணம் கொடுக்கறது கூட தயாராக இருக்குது தமிழக அரசு. ஆனால் தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் உயர்வு தரமாட்டீங்களா? எவ்வளோ வரப்போகுது? 20 கோடி ரூபா வருமா?
அவங்க கேட்குற சம்பள உயர்வு, அவங்க கேட்குற பணி நியமனம் நிரந்தரம் அப்படின்றதுக்கு 20 கோடி ரூபாய் ஆண்டுக்கு செலவாகுங்க. 20 கோடி ரூபாய் ஆண்டுக்கு அப்படின்றத நீங்கள் அப்படியே 5 ஆண்டுகளுக்கு வைத்தீங்கன்னாக்கா 100 கோடி ரூபாய் ஆகும். ஓகே. இந்த 100 கோடி ரூபாய்க்கு வக்கற்று போயிருக்கா அந்த சென்னை மாநகராட்சி. இல்லை, அதுக்கு தான் வரேன். அந்த தூய்மை பணியாளர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்க, ஸ்டாலின் ஒரு வாக்குறுதி கொடுத்தார்ல எதிர்க்கட்சியாக இருக்கும்போது, அப்போ அவர் கொடுத்த அந்த வாக்குறுதி நகலை ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு ஆவடி, அம்பத்தூர் பக்கம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறாங்களாம். இந்த மாதிரி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து எங்களை ஏமாத்திட்டாரு. ஆமாங்க. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2021 இவங்களே தானே பிரச்சாரம் பண்ணாங்க. 2021 இவங்களே என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? ஸ்டாலின் வந்து நமக்கு நன்மையை செய்வார் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்கல்ல. ஏங்க இப்போ சாப்பாடு போடுறாரு, அப்புறம் நன்மை செய்கிறாருல, என்ன சாப்பாடு போட்டீங்க? நீ குப்பை லாரியில் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறது ஒரு சாப்பாடா? நீ என் வயிற்றில் அடிச்சுட்டு என் வாழ்வாதாரத்தை நாசம் பண்ணிவிட்டு ஒப்புக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ என்ன பிச்சை போடுறியா எனக்கு? இந்த கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், அதாவது இந்த சென்னை மாநகராட்சி உற்பத்தி செய்யக்கூடிய நிதி இருக்கு பாருங்க. ஆமாம். வரக்கூடிய நிதி அப்படின்றது ஏராளம். இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் நம்மளால் வந்து அவர்களை பார்த்து கொள்ள முடியும், அவர்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ள முடியும், அவர் குடும்ப உறுப்பினர்களுக்கு கல்வி செலவை நம்ம ஏற்றுக்க முடியும், அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சுகாதார பிரச்சனைகள் சார்ந்த அத்தனையும் நம்ம பார்த்துக்க முடியும். இவ்வளவு பணம் வருது சரியா? இவ்வளவு பணமும் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் டெண்டர் போட்டு திருடுறீங்க. கக்கூசோட விட்டு வைக்கிறது கிடையாது. ஒரு கக்கூசை சுத்தம் செய்கிறதுக்கு 600 ரூபாய் ஒரு வேளை. அடேங்கப்பா. அப்போ அந்த 600 ரூபாய் யாருக்கு போகுது? சுத்தம் செய்கிறவனுக்கு போனால் நான் வந்து வரவேற்பேன். சுத்தம் செய்கிறான் அவனுக்கு போட்டோம். ஓகே. போதா? அவனுக்கு 60 ரூபா கூட போகிறது கிடையாது. மிச்ச பணத்தை நீ அடிச்சுக்கிற சரியா? இப்படி கக்கூசை கூட சுரண்டி தின்னுட்டு அந்த ஒரு 20 கோடி ரூபாய்க்கு ஆண்டுக்கு 20 கோடி ரூபாய் தாங்க. இவன் விட்டான் ஒரு ரேஸு. எங்கே? அந்த மவுண்ட் ரோடில் மட்டும் 2 ரோடில் மட்டும் ரோடை சரி பண்ணி இந்த விட்ட ரேஸுக்கு மட்டும் 240 கோடி ரூபாய் மொத்தமாக செலவு பண்ணாங்கன்னு உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு கார்பன் தமிழ்நாட்டு கொண்டு பெருமை. அவன் பெருக்கிறவன் சுத்தம் செய்கிறவன் போய் ரோட்டில் உட்காந்துருக்கானே, சாப்பாடு தண்ணி இல்லாமல் நான் உட்காந்துருக்கேன், நான் போராட்டம் பண்ணுறானே, அது அசிங்கம் இல்லையா? இது பெருமைனா இது அசிங்கம் இல்லையா? இந்த ஒரு நாள் கூத்துக்கு என்னங்க பெருமை வந்துட போகுது? அவன் பெருமைப்பட்டால் நமக்கு என்ன? உலக அளவில் எவன் பெருமைப்பட்டால் நமக்கு என்ன? பெருமைப்படலாம் நமக்கு என்னங்க? நம்முடைய இன்றைய குப்பையை எவன் அள்ளுறான்? நம்முடைய இன்றைய அசுத்தத்தை எவன் அள்ளுறான்? அவனுக்கு நீ என்ன செஞ்சிருக்க? இத்தனைக்கும் அவன் வந்து சொல்லணும், நாங்கள்லாம் அவனுக்கு ஓட்டு போட்டோம். ஆமாம். வேற எதுக்காகவும் செய்யலைன்னா குறைந்தபட்சம் அதுக்காக நீ செஞ்சிருக்கணும்ல. நிச்சயமா இதுல வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கார்த்திக் சிதம்பரம், சிவகங்கை எம்பியாக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம், அவர் காங்கிரஸ்காரரா இல்ல பாஜகக்காரர்னு அடிக்கடி தெரியாம போகுது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பீகார்ல வந்து சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்தால நாங்க தோல்வியை தழுவணுன்றதுக்கான எந்தவித ஆதாரமும் எங்களுக்கு கிடையாது. காங்கிரஸ்காரரா பாஜகக்காரரான்னு இல்லைங்க, அவரை அவருடைய கட்சி ஒரு முடிவு எடுக்குது. இல்லைங்க, அவருடைய கட்சி ஒரு கருத்தை சொல்லுது சரியா? நீங்க கட்சி ஒரு கருத்தை சொல்லலாம், நமக்குன்னு மனசாட்சி இல்லையா? அப்போ இந்த கட்சி இந்த கருத்தை சொல்லும் பொழுது இந்த கருத்தில் எத்தனை தூரம் உண்மைத்தன்மை இருக்கிறது அப்படின்றத வந்து பகுத்து பார்ப்பது தானேங்க பகுத்தறிவு. அப்போ அவர் சொல்றாரு, இல்லை காங்கிரஸ் இங்கே அதோடைய வாக்கு அவர் வந்து எதையுமே காங்கிரஸ் தப்பா சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு, காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை லாலு யாதவ் உடைய மகன் தேஜஸ்வி யாதவ் தலைமையில் அந்த ராஷ்டிரிய ஜனதா தளம் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவருடைய வாக்குகளை தக்க வைத்து கொண்டார்கள். கடந்த முறை என்ன வாக்குகளை பெற்றார்களோ அதே வாக்குகளை தான் இப்பவும் வாங்கியிருக்காங்க. ஆனால் இங்கே அந்த இவருடைய கட்சி யாரு, நம்ம சிராக் பாஸ்வானுடைய கட்சி, சிராஜ் பாஸ்வான், ஓகே, அவருடைய கட்சி வந்து ஒரு 5% வாக்குகளை கூட்டி இருக்கிறது. இவங்க கூட்டணியில் வந்து, அதாவது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து சேர்ந்துக்கிட்டு அவங்க 5% வாக்குகளை கூட்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் அங்கே அந்த வெற்றியை பாஜக பெற்றிருக்கிறது அப்படின்றதான் அவர் பதிவு பண்ணுறார். இதன் உண்மை. இதில் நீ வாக்கு திருட்டு அப்படின்னு நீ சொல்ல போகிறேன்னா, வாக்கு திருட்டு எங்கே நடந்திருக்குன்றதை வந்து சொல்லு.
ஆதாரத்தோட சொல்லு. சும்மா ப்ரெஸ் மீட் வச்சு அப்படியே பேசிட்டு போகிறது கிடையாது. ஆதாரத்தோட பேசு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு பாருங்க, டி நகரில் இந்த எஸ்ஐஆர் இது நடக்கும்போது, பணி நடக்கும்பொழுது பார்க்கப்பட்டது. ஒரு வீட்டில் 300 பேர் இருக்காங்க. ஒரு வீட்டில் 300 பேர் அப்படின்னு கணக்கு காட்டப்படுது. ஓ 260 பேர் இருக்காங்க அப்படின்னு கணக்கு காட்டப்படுது. இதெல்லாம் சரி செய்வதற்கு தான் எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா? எஸ்ஐஆர் செய்யும் பொழுதே கூடவே திமுக ஆட்கள் சென்று இந்த குளறுபடிகளை செய்கிறார்கள் அப்படின்றத குற்றச்சாட்டாக வைக்கிறார். சரியா? இப்போ அது மொத்த வாக்காளர்கள் அட்டை வரும்பொழுது, டிசம்பர் முதல் வாரம் வரலாம், வரும்பொழுது நமக்கு தெரிய வரும் இதில் என்ன குளறுபடிகள் இருக்குன்னு சரி பண்ணுவோம். இப்போது இந்த மாதிரி நாம் அந்த வாக்காளர்களுடைய உரிமை, விடுபட்ட வாக்காளர்களை சேர்ப்பது, போலி வாக்காளர்களை நீக்குவது அப்படின்றத ஒரு தேர்தலுக்கு முன்னால் செய்வது தானேங்க ஒரு தேர்தல் ஆணையத்தோடைய கடமை. ஆமாம், அதைத்தானே தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கு. இருந்தாலும் திமுகவுக்கு ஆதரவான வாக்குகள்லாம் நீக்கிறதா சொல்கிறாங்க திமுககாரங்க. எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும் இது திமுகக்கு ஆதரவான வாக்கு, இது திமுகக்கு எதிரான வாக்குன்னு தேர்தல் ஆணையத்துக்கு எப்படி தெரியும்? அப்போ எங்கள் திமுககாரனெல்லாம் முட்டாக பையன்னு சொல்கிறீங்களா? அது இதில் என்ன சந்தேகம்? சரிதான். நீங்கள் இந்த எஸ்ஐஆரை செய்கிறது யாரு? தமிழக தேர்தல் அதிகாரிகள். ஆமாம். இப்போ இந்த அதிகாரிகளை திமுக ஆளுங்க இருக்க மாட்டாங்களா? நிச்சயமாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க வேடிக்கை பார்த்து சும்மா இருப்பாங்களா? எத்தையாவது வளர வேண்டியது. குடியுரிமை பறிக்கப்படும். இப்படி தான் அந்த சிஏஏ என்ஆர்சி வந்த பொழுது இப்படி தான் பேசினாங்க. குடியுரிமை பறிக்கப்படும், எல்லா முஸ்லீம்களும் இந்த நாட்டு குடிமக்கள் இல்லை என்று தெரிவிப்பார்கள். எப்படி தெரிவிக்க முடியும்? இந்த நாடு எனக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் முஸ்லீமுக்கும், அதே அளவுக்கு தான் கிறிஸ்டினுக்கும், அதே அளவுக்கு தான் கடவுளை நம்பாதவனுக்கும். நிச்சயமா எல்லாருக்கும் ஒரே உரிமை தானே. அப்படிங்கும் பொழுது உன் உரிமையை எப்படி பறிக்க முடியும்? நிச்சயமான இறுதியாக ஒரு கேள்வி. பிரேமலதா, தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு இந்த வருடத்தில் தான் எங்களுக்கு சீட்டு தருவோம், மாநிலங்கள் சீட்டு தருவோம்னு எங்களுக்கு சொல்லலை. அவங்க அடுத்த வருடம் கூட தரலாம். நாங்கள் இதனால் நாங்கள் வேறு முடிவு எடுக்கலை, இதனால் நாங்கள் கூட்டணிக்கு வராமல் நாங்கள் நிற்கலை, அது காரணம் இல்லை. பழனிசாமி அவர்கள் எங்களுடைய முதுகில் குத்தலைன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. ஆனால் இதற்கு முன்னாடி வேறு மாதிரி பேசின மாதிரி இருக்குது. இதன் பின்னாடி என்ன நடந்தது? பிரேமலதா விஜயகாந்த் ஒரு கட்சியே நடத்துகிறாங்க, தேமுதிகன்னு ஒரு கட்சி. ஆமாம். அந்த கட்சி தொண்டர்களை உற்சாகம் ஊட்ட வேண்டிய ஒரு அவசியம் அவருக்கு இருக்குது. நிச்சயம் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்க, திரும்பியும் பதிவு பண்ணுறேன். சரியா? அதோடைய நிறுவன தலைவர் என்று பார்க்கப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்திற்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்சியை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த கட்சியை ஏதோ ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு லெட்டர் பேட் கட்சி மாதிரி அவங்க காண்பிக்க முடியாது. அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க பேசுகிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியோட தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிறாங்க. இப்போ உற்சாகப்படுத்தும் போது தேமுதிக பலத்துடன் இருக்கிறது, நம்மை நாடி பிரதான கட்சிகள் வருகிறார்கள் அப்படின்றத அவங்க காண்பிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் அவங்க ஜனவரி 9 ஓகே அந்த மாநாட்டில் எங்களுடைய முடிவை தெரிவிப்போம்னு அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய கட்சியை தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும், உற்சாகப்படுத்தி அவங்களை கொண்டு போகணும். இல்லை, தேர்தலுக்காக கொண்டு போகும்போது அந்த அவசியம் இருக்குது. ஸோ அதை தான் அவங்க செய்கிறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ராஜ்யசபையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சீட்டு தருவோம் என்று சொல்லப்பட்டது. எப்பொழுது தருவோம் என்று சொல்லப்படலை. கண்டிப்பாக அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2025 இந்த பாஜகவுடனான கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பொழுது ஒரு அறிவிப்பை மேற்கொண்டாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் தான் ராஜ்யசபாக்கான தேர்வு நடைபெற்றது. தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தல் நடைபெற்ற பொழுது அதிமுக தெளிவாக சொல்லியது என்னன்னு, அடுத்த ஆண்டு அதாவது பிப்ரவரி மாதம் மீண்டும் மாநிலங்களவைக்கான தேர்தல் வர இருக்கிறது. அதில் ஒரு தொகுதி கண்டிப்பாக நாங்கள் கூட்டணி எப்படி பேச்சுவார்த்தை நடத்தினோமோ, நாங்கள் உத்தரவாதம் என்ன கொடுத்தோமோ அதன் அடிப்படையில் அது வழங்கப்படும், கூட்டணியில் அவர்கள் இருக்கும் பட்சத்தில் அப்படின்றதை தெளிவுபடுத்திட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே. இல்லை முதுகில் குத்தவில்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் முதுகில் குத்துறது எங்கேருந்து வரும்? ஓகே, சரியாக தான் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இது வரைக்கும் இணைந்திருந்து நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில்களை கொடுத்துருந்தீங்க. மீண்டும் இன்னொரு வேளையில் சந்திப்போம். நன்றி.